ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி புறக்கணிக்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு என அண்ணாமலை அறிக்கை. கால்நடைகளைப் போல பொதுமக்களை அடைத்து வைக்க திமுகவை அனுமதிக்க விரும்பவில்லை என விளக்கம். அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இடைத்தேர்தலை புறக்கணித்தது ஆளும் கட்சிக்கு சாதகம். தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்க தூதரக ரீதியாக வலுவான நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் கடிதம். தேசிய கீதத்துக்கு உரிய மரியாதை கொடுக்க வலியுறுத்துவதை சிறுபிள்ளைத்தனம் என்கிறார் முதலமைச்சர். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதற்கு ஆளுநர் மாளிகை எதிர்ப்பு. கார் பந்தயத்தில் 3வது இடம் பிடித்த நடிகர் அஜித்குமார் குழுவினருக்கு துணை முதல்வர் உதயநிதி வாழ்த்து. தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் அஜித் என புகழாரம். கடினமாக உழைத்தால் எந்த நிலையையும் அடையலாம். இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்கும் நாராயணன் பேட்டி. பொங்கல் திருநாளின் முதல் நாள் போகி பண்டிகை நாளை கொண்டாட்டம். புகையில்லா போகி பண்டிகை கொண்டாட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வேண்டுகோள். துபாயில் நடைபெற்ற போர்ஷே 992 கப் கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் அணி 3வது இடத்தை பிடித்து அசத்தல். சினிமாவை கடந்து கார் பந்தயத்தில் சாதித்த அஜித். பொங்கல் அன்று சென்னையில் மின்சார ரயில்கள் ஞாயிறு அட்டவணைப்படி இயக்கப்படும். ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. விடுமுறை நாளான இன்று திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ச்சி. மலை பிரதேசமான நீலகிரி மாவட்டத்தில் இதமான சூழ்நிலை சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஜல்லிக்கட்டு போட்டிக்கான மொத்த டோக்கன்களையும் அமைச்சர் மூர்த்தி வசம் போய்விட்டது. மாடுகளின் உரிமையாளர் மாடுபிடி வீரர்களுக்கு டோக்கன் கிடைக்கவில்லை என ஆர்.வி. உதயகுமார் குற்றச்சாட்டு. வேலையில்லா பட்டதாரிக்கு வருடத்திற்கு 8500 ரூபாய் வழங்கப்படும். டெல்லி சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் வாக்குறுதி. இளைஞர்களின் சக்தி இந்தியாவை விரைவில் வளர்ந்த நாடாக மாற்றும். பிரதமர் மோடி நம்பிக்கை. அசாமில் நிலக்கரி சுரங்கத்தில் தண்ணீர் பாய்ந்ததில் சிக்கிக் கொண்ட தொழிலாளர்களை மீட்கும் பணி நீடிக்கிறது. உயிரிழந்த 4 தொழிலாளர்களின் உடல்களை மீட்டது பேரிடர் மீட்புக் குழு. உத்தரகண்டில் பேருந்து விபத்தில் சிக்கியதில் 4 பேர் உயிரிழப்பு. பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. லாஸ் ஏஞ்சலஸில் காட்டுத்தீயில் பற்றி எரியும் 10,770 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொகுசு பங்களா. தீயை அணைக்க போராடும் தீயணைப்பு வீரர்கள். ட்ரம்ப் மீதான வழக்குகளை தலைமையேற்று நடத்திய சிறப்பு வழக்கறிஞர் ஜாக் ஸ்மித் ராஜினாமா. 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்பதால் விலகினார். மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கப்பட்ட 19வது IPL போட்டித் தொடர் மார்ச் 23ஆம் தேதி துவக்கம். BCCI துணைத் தலைவர் அறிவிப்பு.